வார்த்தை உடைய வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை எங்களை பலப்படுத்துங்க. உடைய மகளை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்படும்படி நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி வர ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரி, அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இடம் காலியாக இருக்குது. இடமே இல்லாத மாதிரி பின்னாடி உட்காந்துருக்குறீங்க பாருங்க. லாஸ்ட்டில் இருக்கிற சேரை கூட எடுத்துருங்க. அதில் உட்காரல, அதை எடுத்துட்டு ஒன்று மேலே ஒன்று போட்டுருங்க. இடம் காலியாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேக் டைம் இல்லை, இது நியூஸ் டைம், பிரேக்கிங் நியூஸ். ஏறி திறந்து விட போகிறாங்க, திறந்து விட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, செய்திக்கான தலைப்பு ஆமோஸ் 5வது அதிகாரம் 14வது வசனத்தை மேல் பகுதியை வாசிக்கலாம். ஆமோஸ் 5:14. ஹல்லேலூயா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு. சொல்லுங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு என்னெல்லாம் செய்யணும் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்கள் தான், ஒரு 6 பாயிண்ட் கடகன்னு சொல்லிட்டு சீக்கிரம் 7 மணிக்குள்ளே என்ன பண்ணிடலாம், முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. சீக்கிரம் முடிச்சிட்டா சந்தோஷம் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையையே தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது பிடிக்குமா பிடிக்காதா? அதுதான் பிடிக்குமே ரொம்ப, இல்லையா? அங்கே என்ன சொல்கிறாரு, தீமையை அல்ல நன்மையே தேடும்போது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். சொல்கிறல்ல, வாய்க்கு வாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறோமா இல்லையா? ஆமாம், நம்ம வாயில் வேறு எதை சொல்கிறோமோ இல்லையா, இதை சொல்கிறோம். கடவுள் என்ன பண்ணுறாரு, என் கூட இருக்கிறாரு சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தையின்படி நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், நன்மையையே தேடணும். ஹல்லேலூயா. தீமையை அல்ல நன்மையையே தேடணும். அது தேடும்போது நாம் சொல்கிறபடி கர்த்தர் யாரோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். சொல்லுங்கள், என்னோடு கூட இருப்பார், என்னோடு கூட இருப்பார். ஏன்னா அவங்க தான் அவங்களுக்கு நல்லது. கர்த்தர் உடைய கரத்தில் அவங்களுக்கான பலன். எனக்காக அவங்க வர முடியாது, அவங்களுக்காக நான் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகி கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் மனசில் வச்சிடணும். நம்ம சொல்கிறபடி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா தீமையை அல்ல எப்பவுமே நன்மையை தான் நம்ம என்ன பண்ணணும். நீதிமொழிகளில் வாசிக்கும் போது நன்மையை கூட நாம் எப்படி தேடணுமா, ஜாக்கிரதையாக தேடணுமா. நன்மை கூட எப்படி தேடணுமா, அதில் கூட ஜாக்கிரதையாக தேடணும். அப்போ எப்பேற்பட்ட நல்ல தெய்வம். அந்த நன்மையை கூட எப்படி தான் தேடணும், அவ்வளோ ஜாக்கிரதையாக அவ்வளோ கவனத்தோடு அந்த நன்மையை கூட நம்ம என்ன நன்மை செய்ய போய் என்ன ஆகிடக்கூடாது. அதனால தான் சொல்கிறாங்க, ஜாக்கிரதையாக என்ன பண்ணோம், அந்த நன்மையை கூட தேடணும்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ சரி, பிழைக்கும்படிக்கு ஒரு 6 காரியத்தை பார்க்குறோம். முதல் காரியம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுதே பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம்.
அல்லேலூயா. முதலாவது நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். இன்னைக்கு வேலையை தேடுறோம், மற்ற நமக்கு இருக்கிறனால எல்லா ஃபங்க்ஷனு சொந்த பந்தங்கள் எல்லாரையும் தேடுறோம். ஆனால் கர்த்தரை தேடுறதுக்கு மட்டும் என்ன இருக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. 24 மணி நேரம் என்ன பண்ணல, பத்தலை. எக்ஸ்ட்ரா ஒரு 6 மணி நேரம் தர சொல்லலாமா கடவுளை? திரும்ப முதல்ல இருந்து ஆதாம் ஏவாள்லேருந்து துவங்க சொல்லலாமா? இன்னும் ஒரு 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கொடுங்க சப்பா. 24 மணி நேரம் என்ன பண்ணல, எங்களுக்கு பத்தவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. நாம் பிழைக்கணும்னு சொன்னால் முதலாவது என்ன பண்ணோம்? கர்த்தரை தேடணும். 21 நாள் ஜெபம் நடந்துருக்குது. எத்தனை பேர் தேடினீங்க? தேடினவங்க வாயில் தான் அல்லேலூயா வருது, தேடாதவங்க வாயில் என்ன வரல. மழை புஷ்பவல்லியம்மா வீசிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு, ஜில்னஸ் பட்டாலே அவங்களுக்கு என்ன ஆகிடும், மூச்சு வாங்க. அந்த மழையில் கூட ஒரு நாள் கூட மிஸ் ஆகலை. இல்லை ஒரு நாள் ஜூமில் கனெக்ட் ஆனோம், அன்னைக்கு கூட வந்து என்ன பண்ணாங்க, மழை வந்துட்டு தான் இருக்குது, கேட்டுட்டு தான் என்ன பண்ணாங்க போனாங்க. ஏன்னா பலவீனமாக இருக்கிறாங்க, அது மத்தியிலும் என்ன பண்ணுறாங்க வந்தாங்க. நல்லா இருக்கிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல, கர்த்தரை தேடுறதுக்கு வர முடியல. இப்போ கடவுளை தேடுறதுக்கு சபைக்கு வர முடியலன்னா நீங்கள் வீட்டில் எப்படி தேடுவீங்க? என்ன பண்ணுது இதுல என்ன பண்ணுது தெரிதா இல்லையா? ஆமாம், கடவுளை வீட்டில் தேடுறீங்களா இருந்தால் கட்டாயம் சபை கூடி வரும்போது என்ன பண்ண மாட்டீங்க, விட மாட்டீங்க. அதுதானே உண்மை. உண்மையா இல்லையா? அல்லேலூயா. மூஞ்ச ஏன் மூணு வச்சுருக்கிறீங்க? காலையில் என்ன சண்டங்கன்னு போட்டு வந்தீங்களேண்ணா, இருந்தாலும் இருக்கலாம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. இப்போ கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் கர்த்தரை தேடணும். சபை எப்பெல்லாம் கூடி வருகிறதோ அப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு நாம் என்ன பண்ணோம், கூடி வரணும். அதுதான் நமக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி ஒரு 4 ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டாக்கா உனக்கு நல்ல சுகம் வந்துடுமா சரீரத்தில்? உன் தேவைகள் போகக்கூடாதெல்லாம் சொல்லுவார்ல. எந்தெந்த வேலையை அந்தந்த நேரத்தில் என்ன பண்ணோம் செஞ்சிடணும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணோம் சாப்பிட்ணும். வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணோம் வேலை செய்யணும். ஜோம் பண்ண வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணோம் ஜோம் பண்ணணும். எல்லா நேரத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, உறங்கி கொண்டு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்தந்த வேலையில் அதை என்ன பண்ணணும், சரியாக செய்யணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்போ முதலாவது நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை தேடணும். எப்படியெல்லாம் தேடணும், தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் தேடணும். சபை கூடி வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், கூடி வரவங்களாம் மாற்றணும். ஜபத்துக்கு வரலையான்னு கேட்குறதா இருக்கக்கூடாது. கேட்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், நீங்கள் வந்துடணும். இந்த கொரோனாக்கு அப்புறம் சபைக்கு வரணுனாலே எல்லாருக்கும் என்ன இருக்குது, ரொம்ப கஷ்டமாகுது. திரும்ப இன்னொரு வைரஸ் எதனா வந்தால் தான் அலர்ட் ஆவாங்களோ தெரில. அப்படி ஆகலைனாக்கா கடவுள் அதையும் அனுப்புவார், சொல்லலாம் முடியாது. ஆமாம், அனுப்புனாலும் அனுப்புவார். பார்த்துக்கோங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். கடவுளை தேடணுமானா எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார், தருவார். நம்ம தேடாத பட்சத்தில் நமக்கு என்ன பண்ண மாட்டார், பழக முடியாது. நம்ம வாழ்க்கை இருக்கிற வாழ்நாளெல்லாம் கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் கண்ணீர்லேயும் வேதனையிலையும் பலவீனத்துலேயும் தான் நாட்கள் என்ன பண்ணோம் கழிந்து போகும். கர்த்தரோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய பலத்தினால நிறைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 நாள் உபவாசம் எப்படின்னு நினச்சோம். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், பலமாக நான் இது நாங்கள் சாப்பிட்டா எப்படி சாப்பிட்டதை விட பலனா இருக்கிறோம். அல்லேலூயா. பலனா இருந்தோம், இதுக்கப்புறம் எடுத்தாலும் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் கர்த்தரை தேடுறதுக்கு வாஞ்சியா ஆவலாம் நீங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக கர்த்தரை தேடுறீங்களோ அவ்வளவும் கடவுள் யாரும் உங்கள் மேலே பிரியமாக இருப்பார். கடமைக்கு வந்து போனோம்னா என்ன பண்ண மாட்டார், பிரியப்பட மாட்டார். சும்மா எல்லாரும் போல் வரலாம் போகலாம், அவ்வளோதான். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை உண்மையாக நம்ம தேடும்போது கட்டாயம் கர்த்தர் நம்ம மேலே எப்படி இருப்பார், பிரியமாக இருப்பார். மனுஷனுக்கு பிரியமாக இருக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம பிரயாசப்படுறோமே தவிர கடவுளுக்கு எப்படிலாம் பிரியமாக இருக்கலான்றது ஒரு நாள் என்ன பண்ணல, அதை செய்ய மாட்டோம். செய்யணுமா? மனுஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம், அவங்க நம்மளை என்ன பண்ணோம்
மெச்சிக்கணும் அப்படி தான் யோசிக்கிறோமே தவிர கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருக்கணுமேன்னு சொல்லி என்ன பண்ணுறது இல்லை, நினைக்கிறது இல்லை. கடவுள் நம்ம மேலே பிரியமாக இருந்தார்னா நம்ம நினைக்கிறதுக்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக என்ன பண்ணுவார், நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் என்ன பண்ணும், உங்களுக்கு கூட கொடுக்கப்படாது. தேட மட்டும் மாட்டோம், தேடிட்டா எல்லாம் கிடச்சிடும்ல, ஆசீர்வாதமாக இருப்போம்ல, மற்றவங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்துருவோம்ல. தேட மட்டும் மாட்டோம். ஜபன்னா மட்டும் என்ன ஆகிடும், வர்றது கஷ்டமாயிடும். ஆனால் மற்ற எல்லா காரியத்துக்கும் என்ன பண்ணுவான் போவோம். இப்போது ஒரு காரியம் முடியாதுன்றது எதனா இருக்குதா? கிடையாது. நம்ம மனசு வச்சோம்னா எதையும் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். நமக்கு என்ன மனசு இல்லை, ஜபம் தானே, போட்டோம் போ, வேலை கிடையாது அவங்களுக்கு தான். எல்லா வேலையும் நாங்களும் தான் என்ன பண்ணுறோம், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் டைமுக்கு 7:20க்கெலாம் சர்ச்செல்லாம் பெருகிட்டு கரெக்டாக வந்து உட்கார்றோமா இல்லையா? உட்கார்றோம். ஏன் நாங்கள் ஒன்றும் வேலை வெட்டி இல்லாத என்ன பண்ணல, வந்து நேராக வந்து முடி போட்டுன்னு உட்காந்துடல. எங்களுக்கும் என்ன இருக்குது, பிக் ஃபேமிலி, சரிங்களா? பிக் ஃபேமிலிக்கு வந்து எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஆயத்தெல்லாம் பண்ணிட்டு தான் நாங்களும் என்ன பண்ணுறோம், வந்து உட்காரோம். அதனால் என்ன பண்ணாதீங்க, நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் சாக்கு போக்கெலாம் என்ன பண்ணக்கூடாது, கடவுளை தேடுறதுக்கு சொல்லவே கூடாது. மனசு இருந்தால் என்ன இருக்கும், வழி உண்டாகும். மனசு இல்லைனாக்கா முடியாத பட்சத்துல போகணுன்னு மனசு வச்சிட்டிங்களா, போயிடுறீங்களா இல்லையா? போகிறீங்களா இல்லையா? உண்மையாக சொல்லுங்கள், கடவுள் உங்களை பார்க்குறாரு. போகிறீங்களா? அதே போல் மனசு வச்சு நேசப்பா, இந்த 21 நாள் ஜபத்தில் நான் கலந்துக்க நேசப்பான் நீங்கள் மனசு வச்சுருந்தீங்கன்னா 21 நாளும் இவ்வளோ கூட்டம் வந்துருங்க, சபையில் வந்துருங்க. யாரும் மனசு வைக்கல, நீங்களாம் ரொம்ப பிஸி, அதான் கடவுளும் பிஸி. அல்லேலூயா. சரி, முதலாவது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னமும் இனி காலம் செல்லாது. இனி காலம் என்ன பண்ணாத, கிருபை கடவுள் வச்சிருக்கிற அந்த கிருபையாவதுக்கு என்ன பண்ணோம், இருக்கிற நாளில் கடவுளுக்காக பிரியமாக வாழ்ந்தோம்னா அவர் வரும்போது போயிடுவோம். இன்னமும் அப்படியே அசட்டியா அப்படியே ஜபம் எதுலேயுமே கடவுளோடு கூட எந்த காரியத்தில் தேவன்ற மட்டும் என்ன பண்ணக்கூடாது, தேடி போகக்கூடாது. எல்லா நேரத்துலையும் தேடினீங்களேன்னா உங்களுக்கு தேவைன்னும் போது நீங்கள் தேடாதே கடவுள் உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலை நிறைய பணத்து மேலேயும் நீ படுத்திருந்தாலும் கூட நீ கர்த்தரை அந்த நேரத்தில் தேடிப்பார். உனக்கு குறைவுபடும் போது கர்த்தர் குறைவில்லாதபடி உன்னை நடத்துவார் நிறைவா. இன்னைக்கு இருந்துட்டா என்ன பண்ண மாட்டோம், தேட மாட்டோம். இல்லைன்னும் போது தான் கண்ணீர் என்ன பண்ணுது, எத்தனை பக்கு எத்தனை டப்பு நிறையுதுன்னு தெரில. இல்லைன்னா மட்டும்தான். இல்லைனாலும் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே எப்பவுமே எப்படி இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கிறீங்க. இல்லைன்னா என்ன இது மூஞ்சிய இல்லைனாலும் தான் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் தருவார், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும். அந்த விசுவாசம் எங்கே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணோம் ஆகும். வழி ஏதாவது இல்லைனாலும் கர்த்தரோடு கூட இருக்கும்போது வழி அவர் உண்டாக்கி நமக்கு என்ன பண்ணுவார், நடத்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் வாழ கற்றுக்க உலகத்தை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன பண்ணோம், கர்த்தரை என்ன பண்ணா தேடணும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் தேடணும். எப்படி தேடுறீங்களோ, உழுந்து தேடுவீங்களோ. இது ஒரு விக்கிரகத்துக்கு போகிறாங்க, எப்படி போகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க, மாலை போட்டுனுக்குறாங்களா இல்லையா? அவங்க எத்தனை மணிக்கு ஏந்து குளிக்கிறாங்க பச்சத்தல்ல? 5 மணிக்கு வர்றதுக்கு என்ன சொல்கிறீங்க, பனியை காரணம் காட்டுக்கிறீங்க, தூக்கத்தை காரணம் காட்டுறீங்க. அவங்க அதெல்லாம் பார்க்கல. அது கல் மனுஷனாக உருவாக்குறது. அதுக்கே அவ்வளோ பக்தியாக எழுந்து செயல்படுறாங்க. ஜீவனுள்ள தெய்வத்தை இது வரைக்கும் நம்மளை நடத்தி வந்த தெய்வத்துக்கு என்ன பண்ணுறது இல்லை, ஏந்துக்க முடியல. நாங்கள் நைட்டெல்லாம் தூங்கலை. நாங்கள் படுத்தது மணி 12. அதுக்கு மேற்பட்டு அந்த உள்ளே 5 பேர் லாக் ஆகிறோம். கொசு தான் கடிக்குது. தூக்கமே வரல, தூங்கலை. இப்போ வந்து எப்படி நிற்கிறோம், பலனாக தான் நிற்கிறோம். பலவீனமாவோ தூங்கினோம் என்ன பண்ணுவோம், மத்தியில் விழலை. கடவுள் மேலே அந்த ஆசை அந்த விருப்பம் வந்துச்சுன்னா 2 நாள் தூங்காத நீங்கள் கூட பலனாக இருப்பீங்க. காரணம் காட்ட மாட்டீங்க. நைட்டெல்லாம் நான் தூங்கலை, என்னால் ஏந்துக்க முடியல. நீ தூங்கலாம் கூட கடவுள் மேலே நீ விருப்பத்தோடு நீ கடவுளை வாஞ்சி தேடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தூங்கலாம் கூட ஏந்து வந்து என்ன பண்ணுருவ, தேவ சமூகத்தில் உட்காருவேன்.
எடிட்டிங் வேலைலாம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வர்றதுக்கு 12. அதுக்கு மேலே கொஞ்ச நேரம் பேசு. அதுக்கப்புறம் படுக்கிறதுக்குள்ளே இந்த பீரோ கிடக்கிற கொசெல்லாம் என்ன பிடுங்குது. ஏன்னா ஃபேன் அந்த பக்கம் தான் போகுது, ஏன் சைடுக்காக ஃபேன் வரல. சரி எதோதையோ போட்டு கவர் பண்ணி பார்க்குறேன். அப்போ கூட என்ன பண்ணல கொசு வீட்டில். சரி அவர் தான் ஆகட்டும், கண்ண முடினா அது சும்மா என்ன பண்ணுவோம், 100 பவுன் பற்றி எடுத்து குளிச்சுட்டு கிளம்பி வந்துருக்குறோம். கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அதனால் கர்த்தரை தேடுறதுக்கு எந்த நாள்லையும் என்ன பண்ணாதீங்க, சாக்கு போக்கே சொல்லாதீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் நடத்துறது அவரால் முடியும். அல்லேலூயா. நடத்த முடியாது. பலவீனமாக இருக்கிற நாளைக்கு என்ன பலன்னா கொண்டு போய் நிறுத்துங்கன்னா நிறுத்துவார். அதை நீ விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா தான். விருப்பம் இல்லாமல் கேட்டீங்கன்னா என்ன பண்ண மாட்டார், நடக்காது. அந்த இருதயத்தின் எண்ணங்களை கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது என்ன பண்ணுவீங்க, பிழைப்பீங்க. உங்களுடைய குடும்பம் என்ன பண்ணோம், ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. 2வது காரியம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 32வது வசனம். ஏன்னா தேடுறது தான் கொஞ்சம் அதிகமாக போகும், ஏன்னா தேடாமல் இருக்கிறோம் இல்லையா. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். இன்னைக்கு மனம் திரும்பி இருக்கிறோமா சகோதரர்களே? இறங்கிட்டே இருக்காதீங்க, தூங்கிட போறீங்க. மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்பி இருக்கிறோமா? திரும்பல. நிறைய காரியங்கள் என்ன பண்ணோம், மனம் திரும்பணும். இன்னும் என்ன பண்ணல, திரும்பல. நமக்கு எப்போ இறக்கம் கிடைக்கும்? வசனத்தை அடிக்கடி கேட்டுக்கிறீங்க. சத்தமாக சொல்ல. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து இறக்கம் பெறணுன்னாக்கா, அறிக்கை மட்டும் வாயில் என்ன பண்ணுறக்கூடாது, செஞ்சுட்டா போதாது. அறிக்கை செஞ்சு அதை விட்டுடணும். விட்டோம்னா தான் இறக்கம் கிடைக்கும். பாவத்தை செஞ்சுட்டு வந்து கடவுள் இடத்துல அறிக்கையிட்டு போனா கிடைக்காது, இறக்கம் கிடைக்காது. அறிக்கையிட்டு ஒரு முறை தவறு பண்ணிட்டோம்னாக்கா, அடுத்த முறை அந்த காரியத்தை சொல்லி தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டோம்னாக்கா, அடுத்தது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதுதான் மனம் திரும்புறது. நமக்கெல்லாம் ஒரு காரியம் வெளியில் சொல்கிறோங்க, பாவம் செஞ்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு வாங்கிக்குவாங்க சொல்கிறாங்களா இல்லையா? அதை விட்டால் தான் கடவுள் மன்னிப்பார். விடாத அந்த பாவத்தை நீ தொடர்ந்துனே எனக்கு உன் திருப்திக்காக நீ ஜோம் பண்ணிட்டு போகலாம், ஆனால் மன்னிப்பு கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. அந்த தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அந்த லைன் என்ன பண்ணுறீங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க பைபிளில். விட்டு விடுகிறவனோ தான் என்ன பண்ணுவான், இறக்கம் பெறுவான். விடாதவன் என்ன பண்ண முடியாது, இறக்கத்தை பெற முடியாது. அல்லேலூயா. இப்போ 2வது காரியம் என்ன பண்ணணும், பாவத்தை விட்டு என்ன பண்ணணும், மனம் திரும்பணும். அப்பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும். என்னென்ன பாவங்கள் இருக்குதுன்னு உங்களுக்கும் கடவுளுக்கும் அதை நீங்கள் அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி அந்த காரியங்கள் என்ன பண்ணணும், விட்டு விலகும்போது நமக்கு என்ன உண்டாகும், பிழைப்பு உண்டாகும். அல்லேலூயா. முதல் காரியம். இப்போ சகோதரர்களை நீங்கள் சொல்லுங்களேன், முதல்ல 2025 தேடுவீங்களா, தேடுவீங்களே, தர மாட்டீங்களா? தேடுங்க. தேடினா தான் அவரை பார்க்க முடியும். தேடலைன்னா என்ன பண்ண முடியாது, அவரை நம்ம பார்க்க முடியாது, நம்மள அவர் பார்க்க மாட்டார். அல்லேலூயா. 2வது காரியம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். 3வது நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 4வது வசனம். என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. எடுத்துட்டீங்களாம்மா? அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள் அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். கட்டளைகள் எதில் பார்க்குறோம், யாத்திராகமம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 3லேருந்து 17 வசனத்தை கடகன்னு வாசிப்போமா. என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில்
மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. முதல்ல என்னை எஞ்சி உனக்கு வேறு தேவர்கள் என்ன பண்ணக்கூடாது, உண்டாயிருக்கக்கூடாது. நீ குடும்பத்தில் விக்கிரக தேடுற நபர்கள் இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரவங்க என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கு போகலையா, போகாதவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்க, எழுப்பி போக வைக்கிறாங்க. ஓ நீ அதெல்லாம் எதுவும் செஞ்சுட்டு செய்யலையா, சாமிக்கு யார் சொல்கிறது, சபைக்கு வர்றவங்க என்ன பண்ணுறாங்க, சாமிக்கு செய்ய வேண்டியதில் என்ன பண்ணல, இன்னும் செய்யலையா. இவங்கெல்லாம் எப்படி கடவுளை தேடி கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போதே என்னங்குது, அவங்கள என்ன பண்ணா, போகிறவங்கள கூட நம்ம தடை பண்ணி நிறுத்தணும். போகாதவங்கள கூட என்ன பண்ணுறாங்க, எழுப்பி போயிட்டு சாமிக்கு என்ன பண்ண, தேங்காய் உடச்சிட்டு கற்பூரம் என்ன பண்ணிட்டு வா, கொளுத்திட்டு வா. மெழுகுவத்தியை கொளுத்துவாங்க, பரவாயில்ல, அவ இது பண்ணதில் மெழுகுவத்தி கொளுத்துனாங்க போல. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்கள்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னை எஞ்சி வேற தேவர்கள் என்ன பண்ணக்கூடாது, உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலையும் சரி பூமியிலையும் சரி கர்த்தர் ஒருத்தர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. வேற எதுவுமே என்ன கிடையாது, தெய்வம் இல்லை. அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்பவும் கூடாது. அதை நம்பி போகிறவங்களுக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த நாளிலையும் அதை அவங்களுக்கு உற்சாகப்படுத்தி அனுப்பக்கூடாது. அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களும் அவங்களை எப்படியாக எல்லாம் என்ன பண்ணணும், கர்த்தர் பக்கமாக திருப்பணுன்ற காரியத்தில் தான் என்ன பண்ணணும், குறியாக இருக்கணும். இப்போ இந்த பிள்ளைகள் எல்லாரையும் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னதுன்னா பிசாசுன்னுவாங்க. ஆனால் பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சாமின்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அது சொல்லலாமா, சொல்லக்கூடாது. தெய்வம் யார், நம்முடைய தேவன் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. இப்போ என் கட்டளைகளை என்ன பண்ணோம், கைக்கொள். இதெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதான கட்டளைகள். அடுத்தது 6வது வசனத்தை வாசிமா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஹல்லேலூயா. அவரிடத்துல அன்பு கூர்ந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளணும்னாக்கா 1000 தலைமுறைக்கும் அவர் என்ன பண்ணுவார், நமக்கு இரக்கம் செய்வார். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மளுடைய சந்ததிக்கெல்லாம் என்ன பண்ணுவார், இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் உன்னுடைய தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குவனா அவங்கள என்ன பண்ண மாட்டார், தண்டியாமல் விட மாட்டார். கட்டாயம் வீணில் வழங்குறவங்களுக்கு கட்டாயம் என்ன உண்டு, தண்டனை உண்டு. கிறிஸ்மஸ்க்கான ஸ்கிட்டில் என்ன பண்ணுவீங்க, நிறைய காரியங்களை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்கிட்டு குறித்து சொல்லும்போது தான் எங்களுக்கு தான் வந்துச்சு, சிரிப்பு வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஸ்கிட்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம், நைட்டு தான் எல்லாம் பேசணும். அந்த காரியம் இப்போ வெளியே போடுவோம், எங்களுக்கு தான் வந்துச்சு, சிரிப்பு வந்தது. அன்னைக்கு பாருங்கள் எல்லாம், சரிங்களா. பெரியவங்க ஸ்கிட்டு ஒரு சில சும்மா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு தான். ஏன்னா இந்த வருஷம் யாருமே வரல, இருக்கிறவங்கள வச்சது. ஏன்னா இந்த வருஷம் விடக்கூடாது இல்லையா, அதனால் போடுறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணில் வழங்கக்கூடாது. வழங்குறவங்களுக்கு கட்டாயம் என்ன இருக்குது, தண்டனை உண்டு. ஹல்லேலூயா. 8 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. பாருங்களேன், 6 நாள் நமக்காக கடவுள் கொடுத்துருக்கிறார். நாம் வேலை செஞ்சு நம்மளுடைய குடும்பத்துக்காக 6 நாள் கொடுத்துருக்கிறார். ஒரு நாள் தான் தேவ சமூகத்துக்கு வரணும். அந்த ஒரு நாளை எத்தனை பேர் கட் பண்ணுறோமா இல்லையா? அந்த நாளை கூட பரிசுத்தமாக ஆசரிக்க சொல்கிறார். அந்த ஓய்வு இனி எத்தனை பேர் ஆராதனை, இப்போ நிறைய இடம் காலையில் எத்தனை பேர் ஆராதனை கட் பண்ணுறோம்? அது நமக்கு ஆசீர்வாதமா, நல்லதா? 6 நாள் நமக்காக ஓடுறோம், நமக்காக பிரயாசப்படுறோம். ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, தேவ சமூகத்துக்கு வரதில்லை. அதுவும் நேரத்துக்கு என்ன பண்ணுறதில்ல, வரதில்லை. 5 மணி ஆராதனை எத்தனை மணிக்கு வரும்? 6 மணிக்கு 6:30 மணிக்கு வரும். இப்போ நம்மளை பார்க்க சிஎம் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, வரப்போகிறார், நமக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு, இந்த டயத்துக்கு நான் இருப்பேன். நீங்கள் எப்போ இருப்பீங்க? அவர்கிட்ட வந்து ஏறி தண்ணி திறந்துட்டாங்க, அதனால வர முடியல சொல்லுவீங்க. பஸ்ஸு பிரேக் டவுன் ஆச்சு, வர முடியலன்னு சொல்லுவீங்க. எப்படியோ ஏதோ ஒன்று ஆயத்தை பண்ணி அவர் வரத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும்னு பிரயாசப்படுவீங்களா, பட மாட்டீங்களா? அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பதவியில் இருக்கிற மனுஷனை காட்டிலும் நம்ம தேவன் யார், பெரியவர். அவருக்கு என்ன பண்ணுறதில்ல, சீக்கிரமாக வரதில்ல. சாக்கு சொல்கிறோம். சாக்கு என்ன பண்ணக்கூடாது, அதை எப்படி சரி பண்ணலாம், அது சரி பண்ணுறதுக்கு ஒரு காரியம்னா அதுக்கு சரி பண்ணுறதுக்கு வழி இருக்குமா இருக்காதா?
கட்டாயம் வழி இருக்குது. அந்த வழியை என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்துக்கு வர முடியும். நினைக்காத இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. அந்த பிரச்சனையை மீறி வரும்போது தான் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஓய்வு நாள் நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். அல்லேலூயா. 6 நாள் உங்களுக்காக பிரயாசப்படுங்க. நைட்டும் டேவும் 24 மணி நேரம் கூட 6 நாள் என்ன பண்ணுங்க? பிரயாசப்படுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு கூடி வருகிற நாள். அந்த நாள் என்ன பண்ணுறாதீங்க? எப்பவுமே விட்டுறாதீங்க. ஜீவனே போனால் கூட உங்கள் சமூகத்தில் வந்து போயிட்டே சப்பா அந்த நிலப்பாட்டில் வாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுபோல் யாருக்குன்னு ஆசை இருக்குதா? போனால் கூட கர்த்தருடைய சமூகத்துலேயே ஜீவன் அப்படியே எடுத்துக்கணும் ஏசப்பான்னு. அல்லேலூயா. முடியலனா கூட வந்து கூட இங்கே பார்த்துக்கோங்க, தப்பே கிடையாது. அல்லேலூயா. அதனால 2025 இதெல்லாம் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஆராதனை எந்த நாள்லையும் நான் என்ன பண்ணக்கூடாது ஏசப்பா? என்ன பண்ணக்கூடாது? மிஸ் பண்ணக்கூடாது. தவறாமல் நேரத்துக்கு முன்னுமே நான் என்ன பண்ணிடணும்? உங்கள் சமூகத்தில் வந்து நீங்கள் கேட்டீங்களன்னா கட்டாயம் அதை பெறுவீங்க. அல்லேலூயா. கேட்டுட்டு அப்படியே இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் பிரயாசப்படணும். அதுக்காக நேரப்பட எழுந்துக்கணும், கிளம்பணும், வரணும். இப்போ முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போகிறீங்க? எல்லாம் எப்படியும் தூங்க தான் போகிறீங்க. அது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி வந்து முடிச்சுட்டு தான் போய் தூங்குங்க. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் மற்ற வேலையை செய்யுங்களேன். செய்ய முடியாதானே? உங்கள் வீட்டு வேலை நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம். உங்களை யாரும் கேட்க போகிறது இல்லை. அல்லேலூயா. அது நேரத்துக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. வந்துட்டு கூட முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்து கூட மற்ற வேலையை போய் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். வீணா உலகத்தில் தானே நேரத்தை செலவழிக்கிறோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எதனா இருக்குதா? எதுவும் வராது. தேவ சமூகத்தில் நம்ம செலவிட்டோம்னா அதுக்கான பலன் நமக்கு எங்கே இருக்குது? வானத்துலேயும் இருக்குது, பூமியிலையும் இருக்குது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை யார் தடைனா நம்ம தான் தடை பண்ணுறோம். அல்லேலூயா. அதனால் 2025 ஆராதனை ஒருத்தரும் என்ன பண்ணாதீங்க? தடை பண்ணாதீங்க. அது கடவுள் பிரியம் இல்லை. அதுவும் நேரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னும் கடவுளுக்கு மேலே பிரியமாக இருப்பார். சரிங்களா? அவருக்கு பிரியமாக இருக்கணும் இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க? அவர் பிரியப்படுற காரியங்களை செய்யுங்க. அப்போ அவர் உங்கள் மேலே எப்படி இருப்பார்? பிரியமாக இருப்பார். வாலிய பசங்களாம் கூட சீக்கிரம் என்ன பண்ணணும்? வரணும். லேட்டாக பொறுமையாக தூங்கியே என்ன பண்ணாதீங்க? இப்போ எவ்வளோ தூங்கி நேரத்தை கழிக்கிறீங்களோ போகிற இடத்துல தூங்குறது கூட டைம் இருக்காது. எங்கே போகிற இடத்துல? ஆமாம், தூங்கணும்னு நினச்சிக்கலன்னா கூட என்ன பண்ண முடியாது? தூங்க முடியாது. அதனால் இப்போவே என்ன பண்ணுங்க? இப்போல்லாம் தூக்கத்தை குறைச்சி கர்த்தருடைய சமூகத்தை தேடின்னு வந்தீங்கன்னா போகிற இடத்துல என்ன பண்ணுவீங்க? சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் நமக்கு வரும். நம்ம செய்யாத என்ன பண்ணாது? நமக்கு வராது. அதனால் தூங்கினே என்ன பண்ணாதீங்க? டைம் வீணடிச்சிட்டு ஏந்துக்கலாம் என்ன பண்ணாதீங்க? தூங்கின்னு கிடக்காதீங்க. 5:50 என்ன பண்ணுங்க? வாழை பிள்ளைங்க வந்து ஜெபத்தில் நிற்கணும். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும். நான் அவங்களுக்கு மட்டும் சொல்ல வரல, எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். அவங்க இளம் வயசில் அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறேன். அல்லேலூயா. அதனால் வாழை பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? சீக்கிரமாக வந்து தேவ சமூகத்தில் 25 என்ன பண்ணுங்க? உட்காருங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. நீங்களாவது சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தருடைய அந்த பரிசுத்த ஓய்வுனால நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். அல்லேலூயா. அந்த நாள் என்ன பண்ணக்கூடாது? நம்ம விடக்கூடாது. அல்லேலூயா. அந்த 10வது வசனத்தை வாசிமா. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. கடவுள் உன்னை என்னையை மட்டும் சொல்ல, வேலைக்காரங்களாக இருக்கலாம், வேலைக்காரிக்கலாம், மிருக ஜீவன் கூட அந்த நாளில் என்ன பண்ணக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் போய் மற்ற காரியங்கள். அப்படிப்பட்டதான ஒரு 2025 தேவனோடு கூட அந்த ஒப்பந்தத்தை என்ன பண்ணுங்க? ஏற்படுத்தி கொள்ளுங்க. அதை கை கொள்ளுங்க. கர்த்தர் அதன்படி நடத்துவார். அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படணும். சகல பிரயாசத்துக்கும் தான் உண்டு, பலன் உண்டு. பிரயாசப்படாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. அல்லேலூயா. வாயிலே சீக்கிரம் வரணும் சொல்லக்கூடாது, செயலில் கொண்டு வரணும்.
சீக்கிரமாக எழுந்து கிளம்பணும், அப்போ நேரத்துக்கு வர முடியும். சரிங்களா? அதனால் 2025 பார்த்துக்கோங்க. பரிசுத்த ஓய்வு நாள் ஒருத்தர் என்ன பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்க, அந்த நாளை நிற்காதீங்க. தேவ சமூகத்தில் கூடி வந்துடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கீழே இருக்கிற காரியெல்லாம் என்ன பண்ணுங்க, வீடுகளில் போய் வாசிக்கோங்க. உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்குற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ண, தாயும் தகப்பனையும் கனம் பண்ணோம். இன்னைக்கு என்ன பண்ணுறதில்ல எந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ணுறது, தாய் தகப்ப சொல்கிற பேச்ச கேட்குறதில்ல. இவங்க தான் அப்பா அம்மா மாதிரி, அவங்கெல்லாம் பிள்ளைங்க மாதிரி போயின்னுக்குறாங்க. அதானே நடக்குது. இவங்கெல்லாம் யாருமே குழந்தை குட்டிங்களே கிடையாது. எதனா வாங்கி தருக்குறாங்களா பாரு, இவங்களுக்கு தான் எல்லாம் குழந்தை குட்டிங்குது, எல்லாம் பார்க்குறாங்க, அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதானே இன்னைக்கு நடக்குது. பிள்ளைங்க என்ன பண்ணுறதில்ல, தாய் தகப்பனுங்க கீழ்படிறது கிடையாது. சொல்கிறாங்கன்னா அதை ஏதோ ஒரு நன்மைக்கு இருக்குன்றது என்ன பண்ணுறதில்ல, செய்யறது கிடையாது. நாங்கள் நினைக்கிறது தான் செய்வோம் அப்படின்னு போகிறாங்க. வாழ்க்கையில் என்ன பண்ணோம், கஷ்டம் தான் பண்ணணும், ஒன்றும் பண்ண முடியாது. எது ஒன்றுமே போனால் திரும்ப என்ன பண்ணது வராது. அல்லேலூயா. அதனால் வாழை பிள்ளைங்க கொடுக்கப்பட்டிருக்கிற உங்கள் தாய் தகப்பனுக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படைஞ்சு என்ன சொல்கிறாங்களோ அதை என்ன பண்ணுங்க செய்தீங்களன்னா உங்கள் ஆயுசு நாள் பூமியில் எப்படி இருக்கும், நீண்ட நாள் என்ன பண்ணுவீங்க, நீண்ட ஆயுசுடன் பூமியில் என்ன பண்ண முடியும், வாழ முடியும் சகல ஆசீர்வாதத்தோடு. தாய் தகப்பனை வேதனைப்படுத்திட்டு அவங்கள கண்ணீர் விட வச்சுட்டு இருந்தீங்களன்னா வாழ்க்கை என்னவா இருக்காது, ஆசீர்வாதம் பெறாது. அல்லேலூயா. அதனால் பிள்ளைங்க தாய் தகப்பனையும் கல்யாணம் உங்கள் தாய் தகப்பு இருக்கிறாங்க, நீங்களும் கனம் பண்ணுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் கடமைகள் இருக்குது. அவங்க அந்த கடமையை அவங்கவுங்க என்ன பண்ணணும், செய்யணும். அல்லேலூயா. அடுத்தது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. மற்றவங்க பொருளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு பொண்ணு பொருள் நகை மனுஷாளுங்க இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ இது நிறைய நடக்குது. அல்லேலூயா. அதை நம்ம பண்ணக்கூடாது. பிறனுடைய பொருள் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இச்சிக்கக்கூடாது. அதனால் கர்த்தர் இதெல்லாம் நம்மளுக்கு கட்டளையாக கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணோம், கை கொள்ள வேண்டிய காரியங்கள். அல்லேலூயா. ஒழுக்கம் ரொம்ப அது வாழ்க்கையில் முக்கியம். ஒழுக்கம் இருந்தால் தான் பரிசுத்தமாக என்ன பண்ணோம் இருக்கும். ஒழுக்கம் இல்லைன்னா பரிசுத்தம் இருக்குமா, இருக்காது. அல்லேலூயா. படிக்க வைக்கிறது எதுக்கு, ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள தான். இன்றைக்கி ஒழுக்கம் இருக்குதா, இல்லை. எல்லாமே எப்படி இருக்குது, தலைகீழாக மாறி போயிருக்குது. அதனால் ஒழுக்கத்தை நம்ம அந்த கொடுத்துருக்கிற கட்டளையில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் பரிசுத்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும், காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. மூணாவது காரியம், கட்டளைகளை என்ன பண்ணணும், கை கொள்ளணும். கட்டளைகளை ஒரு சில தான் சொல்லியிருக்கிறேன். வீடுகளில் போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தெரியும். நிறைய முறை வர சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நாலாவது காரியம், நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 6வது வசனம். பேதமையை விட்டு விலகுங்கள். நீதிமொழிகள். மறுநாளில் கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். யாத்திராகமம் 9:6 போட்டு தூக்கத்தில் போட்டு இருக்கிறானோ, சரி. நீதிமொழிகள் 9:6மா. அல்லேலூயா. அடுத்தது அல்லேலூயா. பேதமையை விட்டு விலகுங்கள், அப்பொழுதே பிழைப்பீர்கள். பேதமை சொல்லுவாங்கல்ல, சைமன் ஒரு டைலாக் சொன்னான், நான் வாங்கி தர கேக்கு எங்கள் அண்ணன் ஒரு பேக்கு. அந்த பேக்கை என்ன பண்ணக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. புத்தி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும் எல்லா சூழ்நிலையிலையும். அல்லேலூயா. பேதமை பேதமை பேதம் ஒன்றும் தெரியல வெகுளி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பேதமையாக இருக்கக்கூடாது. எல்லா இடங்களும் எப்படி இருக்கணும், புத்தி உள்ளவர்களா. பேதையாக இருக்கிறியா, கர்த்தரிடத்தில் கேளு. உனக்கு புத்தி ஞானத்தையும் என்ன பண்ணுவார், கர்த்தர் தருவார். பேதையை ஞானியாக இருக்கிறாரா இல்லையா?
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சுக்கிறாரு? பைத்தியங்களை தெரிஞ்சுக்கிறார். அதனால அவர் அற்பமாக நினைக்கிறவங்கள தான் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். வேதத்தில் எல்லாமே அப்படித்தான். எல்லாரும் அப்படியே இதுவாக வந்தவங்களை பயன்படுத்தலை, அற்பமாக தள்ளப்பட்டவங்கள தான் கடவுள் என்ன பண்ணார்? பயன்படுத்தினார். அதனால் உங்களுக்கு பேதமையாக இருக்கிறீங்களா, அதை கேட்டு என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஜோம் பண்ணுங்க. ஏசப்பா, நான் புத்தியாக நடந்துக்கணும், எல்லா காரியத்திலையும் எனக்குள்ளே பேதமை இருக்கக்கூடாது. அப்போ அதை விட்டு விலகும் போது, ஏன்னா இப்போ புத்தி இல்லாமல் இருந்தோம்னா போய் எதுலையாவது என்ன பண்ணுறோம், சிக்கிக்கிறோமா இல்லையா? அது நிமித்தம் பிரச்சனை வருதா, அது நிமித்தம் எத்தனையோ விளைவுகளை சந்திக்க மரணத்துக்கு கூட போகிறோமா இல்லையா? அதனால பேதமையாக என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. புத்தி உள்ளவர்களாக நம்ம என்ன பண்ணணும், நடந்து கொள்ளணும். நம்முடைய தேவன் எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தான் கேட்டு என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. 4வது காரியம். 5வது காரியம், பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனம். பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலக்கிறான், பரிதானங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். அல்லேலூயா. பொருளாசைக்காரன் பொருள் மேலே என்ன பண்ணுறது, அப்படியே பிரியமாக என்ன பண்ணுறது, அப்படியே இருதயம் என்ன பண்ணுது, பொருள் கொண்டோடு ஒட்டிங்க, அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் அழிஞ்சு போகிறது. அல்லேலூயா. பரிதானங்களை வெறுக்கிறவன் பிழைப்பான். பரிதானங்கன்னா எதுக்கேத்தாலும் என்ன பண்ணுறது, காசு. யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா கூட என்ன பண்ணணும், காசு கேட்குறாங்களா இல்லையா, கொடுத்தா தான் அந்த வேலையை செய்வான்றாங்க. அது போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. லோனும் கொடுத்தா வாங்கி தரோம், காசை தான் தருவாங்க. காசு என்ன பண்ணல, தேவையில்லை. கட்டாயப்படுத்துவானா உண்டியில் தான் போட்டுருங்க. நீர் வாங்கி கொடுத்தவங்களை கேட்டிங்கன்னா, நான் வந்து பொய் சொல்ல, வாங்குறவங்களுக்கு தெரியும் கொடுக்குறீங்களா இல்லையன்ட்டு. நான் என்ன பண்ணல, அது நமக்கு வரல. உதவிக்கு நம்ம வாங்குகிறோம், கேட்குறாங்க, அது கூட சேர்த்து கொடுக்குறோம், அவ்வளோதான். மற்றபடி அதில் என்ன பண்ணுறது இல்லை, வாங்குறது கிடையாது. அது நமக்கு தேவையில்லாத காரியம். அல்லேலூயா. அதனால் பரிதானங்களை வெறுக்கிறவன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். எந்த ஒரு காரியம், ஒரு உதவின்னு போனால், இன்றைக்கி லோன் வாங்கி கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று ஆகிட்டாக்கா, அந்த லோன்காரனுக்கு எப்படி கட்டுறீங்களோ அதே போல் கட்டுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்களா இல்லையா, கேட்குறாங்க. அது ஒரு உதவிக்காக செய்கிறோம். அந்த உதவிக்காக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது அவங்களால முடிஞ்சதும் கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்கும்போதே வாங்கிக்கணும். ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, லோனுக்கு எப்படி கட்டுறீங்களோ அதே போல் என்ன பண்ணுங்க, எங்களுக்கு கட்டி அதை தீருங்க. அதெல்லாம் நல்லதே. எதாக இருந்தாலும் நீதியாக நியாயமாக நம்ம என்ன பண்ணணும், செயல்படணும். செயல்படும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் பரிதானங்களை வெறுக்கிறவன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். எந்த சூழ்நிலைக்கும் என்ன பண்ணாதீங்க, அவங்க ஏதாயிலும் கொடுப்பாங்களா, கொடுத்தா செய்யலாமான்னு நினைக்காதீங்க. ஒரு உதவி அது செய்கிறீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார், தருவார். கைமாறு கருதாமல் என்ன பண்ணுங்க, யாருக்கும் உதவி பண்ணுங்க, கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் செஞ்சார்னா அது பெருசாக இருக்கும், மனுஷங்க செஞ்சால் அது என்னவா இருக்கும், சிறுசாக இருக்கும். எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. அதனால் யாருக்கு எந்த ஒரு உதவியோ எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதுக்காக என்ன பண்ணாதீங்க, நீ இதை கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு அதை செஞ்சு தரேன்னு சொல்லி என்ன பண்ணீங்க, டிமாண்ட் பண்ணாதீங்க. அல்லேலூயா. அதனால உங்களால் முடிஞ்ச மட்டும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. 6வது காரியம், ரோமர் 8வது அதிகாரம் 13வது வசனம். அல்லேலூயா. ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும். சரீரத்தின் செய்கைகள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் எதில் அழிக்கணும்னா ஆவியினால தான் அழிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரா இல்லையா, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா, கொடுக்கப்பட்டுகிறாரா இல்லையா, அந்த ஆவியானவரை கொண்டு தான் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான மாம்சத்தின் கிரியைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அழிக்கணும். அழிச்சோம்னா தான் என்ன பண்ண முடியும், பிழைக்க முடியும். ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்னும் இது வரைக்கும் அதே மாம்சத்தின் கிரியைகளே ஓடணும்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, பிழைக்க முடியாது. அல்லேலூயா. கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆவியினால அந்த கிரியைகளை நம்ம என்ன பண்ணோம், அழிச்சிட்டே வரணும். அல்லேலூயா. அதை அழிக்கும் போது தான் தேவனால் நமக்கு என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். அப்போ தான் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், பிழைச்சி இருக்க முடியும். சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவனிடத்துலேருந்து நம்ம பெற முடியும். அல்லேலூயா. முதல் காரியம். 2வது, 3வது, சகோதரர்கள்லாம் தூங்குறாங்க.
எதை வாய் திறக்க மாட்டீங்களே? 4வது தூங்குறீங்கன்னு நிரூபிச்சிட்டீங்க பாரு. 5வது 6வது ஆவினால சரீரத்தின் கீழைகள் என்ன பண்ணணும்? அழிக்கணும். அழிக்கும் போது தான் நமக்குள்ள இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த காரியங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? கடைப்பிடிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட கடவுள் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? தீமையா இல்லை, நன்மையை தேடும்போது தான் நீங்கள் சொல்லுகிறபடியே கர்த்தர் யாரோடு கூட இருப்பார்? உங்களோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இருக்கிற நாள் வரை நன்மையே தேடுங்க, நன்மையை கூட ஜாக்கிரதையே தேடுங்க. நல்லது செய்கிறோம் போய் என்ன பண்ணக்கூடாது? தீமை வச்சுட்டு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அது நமக்கு நல்லது போல தான் தோணும். ஆனால் பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் எதுவாக தெரியும்? தீமையாக தெரியும். அதனால் எந்த சூழ்நிலை நன்மையை தேடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள். அல்லேலூயா. நன்மையெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அதை தேடுங்க. கேட்குற சத்தியத்தை நம்ம அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது காணிக்கைக்கான நேரம். காணிக்கை பாடல் வந்து பாடுறவங்க முன்னாடி வாங்க. எல்லோரும் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். மந்திய காலையில் அனுசரிக்கிறவங்க எல்லோரும் என்ன பண்ணுங்கள்? முன்னாடி வந்துடுங்க. உங்களுக்கு கொடுத்து வசனம் வாசித்த உடனே நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் புறப்படலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து கொள்கிறவர் ஜெபித்து கொண்டு நீங்கள் போகலாம். பரிசுத்த பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இப்போது இருக்கிறதை பார்க்கல என் பிள்ளைகள் 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுடைய வேலைக்காரன் நான் சுபிக்கிறேன். தெய்வம் அவங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒவ்வொருவரும் உங்களை தேட கர்த்தாவே கிருபை செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆண்டவரே உங்களை தேடும்போது எப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் ஜனங்கள் அறிந்து கொண்டு அதில் கர்த்தாவே உறுதியாக நிற்க கர்த்தர் கிருபை அளிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். பந்தி அனுசரிக்க போகிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். மாலையில் நடக்க போகிற கர்த்தாவை அந்த பந்திக்காகவும் நன்றி சொல்கிறோம். உங்கள் கரத்தில் எல்லாரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் ஏறெடுக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருமே இப்போது என்ன பண்ண போகிறீங்க? அப்படி எழுந்திருக்க போகிறீங்க. பந்தி அனுசரிக்க மட்டும் முன்னாடி வாங்க. ஏன்னா சாயந்தரம்